எங்க ஐயா கூட சொன்னாரு, 7 ஆண்டு அல்ல 70 ஆண்டு தமிழீழ விடுதலைக்காக நான் தியாகம் செய்வேனாரு. பாவம் இப்ப அப்பா அம்மாவும் சண்டையிலேயே அவங்க காலம் போச்சு. நான் அதை விமர்சிக்கிறதே இல்லை. நான் இருந்த ஒரு சாதிக்காக பாடுபட்ட கட்சியோ அல்லது நான் இருந்த அந்த கட்சியில 2ஆம் கட்ட தலைவராக உயர்த்தியவர்களோ, என்னால் வளர்ந்தவர்களோ, அல்லது நான் பணியாற்றிய பல்வேறு சமூக அமைப்பினுடைய பிரதிநிதிகளோ என் உயிரை பற்றி கவலைப்படவில்லை, என் உடல்நிலையை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் சிறைக்கு 2 முறை ஓடோடி வந்த ஒரே தலைவன் என் அன்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள். நான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் வைகோ அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். காரணம், நான் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு நடந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை சென்று ஆறுதல் சொல்வதற்காக சென்றேன். சென்ற இடத்தில் விமான நிலையத்தில் என்னை கைது செய்தார்கள். கைது செய்து என்னை சிறைப்படுத்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொண்டு போவது மேஜிஸ்ட்ரேட் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு சுங்கச்சாவடி தகர்க்கப்பட்ட வழக்கில் என்னை சேர்த்து சிறைப்படுத்தினார்கள். நான் ஸ்டெர்லைட்டை கைவிடுவோம், அரசு இழுத்து மூடுவோம் என்று அறிவிக்கின்ற வரையில் எங்கள் மாவீரன் ஈழத்து டாக்டர் திலீபன் அவர்கள் வழியில் ஒரு சொட்டு தண்ணீர் அருந்தாமல் 3 நாள் பட்டினி கிடந்த, நீ ஒரு சொட்டாவது தண்ணீர் அருந்தினாதான் நான் சிறையை விட்டு செல்வேன் என்று சிறை கண்காணிப்பாளர் முன்பாக அமர்ந்து என்னை அழைத்து கட்டி தழுவி ஆற தழுவி அந்த ஸ்டாலின் மருத்துவமனைக்கு என்னை மாற்றம் செய்து என் சிறுநீரகம் பாதிப்படையாமல் நான் மயக்கமுட்டு விழாமல் என்னை பாதுகாத்த தலைவர் அண்ணன் வைகோ என்ற மகத்தான தலைவர். நான் கூட தமிழ் தேசிய அரசியல் ஒட்டி கொஞ்சம் திராவிட இயக்கம் கூட நான் அவர்களோடு இணையலாமா வேண்டாமனு அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருந்த தருணத்துல அந்த தகவலை இன்றைய முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நான் தம்பி வேல்முருகனை பார்த்து விட்டு வந்துட்டேன், அவர் பிடிவாதக்காரர், போர்க்குணம் கொண்டவர், அவரை நீங்களும் சென்று பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி மறுநாள் நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் படைசூழ நான் ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தபோதுதான் என்னை வந்து சந்தித்து இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியின் ஒரு தலைவராக சேர்த்துக் கொள்ளப்பட்டு இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தலைவர்களில் அண்ணன் வைகோ என்ற மகத்தான தலைவன்